ஹலோ விவர்ஸ், போன எபிசோடு வரைக்கும் மாயா தன்னுடைய அப்பாவை கொன்னது மாமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை சுட்டு போடாமல் கண்ணில் மட்டும் சும்மா ஒரு ஓட்டையை போட்டு விட்டு வந்திருப்பாங்க. தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வந்து அங்கேயும் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வில்லனோட அணு ஆயுத கிடங்குக்கு பாம்பை வச்சு விட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த வில்லன் சும்மா இருப்பானா, அவனுக்கு அடியாளுங்க எவனோ வச்சிருப்பான் இல்லையா, அந்த அடியாளில் ஒருத்தன் இந்த மாதிரி மாயா அங்கத்தான் இருக்கானு மாயாவையும் காட்டி கொடுத்துருவான். மாயாவை காட்டி கொடுத்தவனை சுட்டுவிட்டு உனக்கு காசுலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, வந்த வரைக்கும் லாவன் அவனையும் கொண்டு போட்டு மாயா கிட்ட போய் நிற்பான் கொல்றதுக்காக. அந்த சமயம் பார்த்து ஒரு ஃபோன் வரும். இவனும் ஊன்னு தலையாட்டி விட்டு யாரையும் கொள்ளாதீங்கப்பா வாங்கப்பா போலான்னு வந்த ரவுடிங்கெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். மாயாவும் சரி தப்பிச்சமடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே அவனோட மாமா வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் மாயா வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாரு. எதுக்கடா வந்து நின்றுக்கிட்டு இருந்தான், அந்த வில்லை ஏன்டா விட்டான், இதுக்கப்புறம் மாயா இந்த மாமா சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறத இந்த எபிசோடு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த எபிசோடு என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே 2008 நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மாயா ஸ்கூல் போயிருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கிள் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மாயா ஸ்கூலை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் ஐஸ்கிரீம்னு கத்தி வித்துக்கிட்டு இருப்பான். மாயாவும் பக்கத்தில் போய் கையை காட்டி ஒரு ஐஸ்கிரீம் கேட்பாங்க. என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவங்களுக்கு தான் வாய் பேச தெரியாது. அந்த விஷயம் ஐஸ்கிரீம் வண்டிக்காரனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஐஸ்கிரீம் நீ ஏதோ கேட்கறதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துரத்தி விட்டுருவான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாஸுக்கு கோவம் வந்துடும். உடனே மாயாவையும் உள்ள உட்கார வச்சுட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் ஒரு முட்டு சந்தில விட்டு 4 முட்டுன்னு முட்டி மூஞ்செல்லாம் ரத்தம் வர வச்சிருப்பாரு. இவரு கோட் ஷூட்டும் நல்லா ரத்தமாக இருக்கும். உடனே போனை போட்டு எனக்கு ஒரு கோட் ஷூட்டு கொண்டாங்கடா, இந்த விஷயம் மாயாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல மாயாவும் ஸ்டக்குன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே அங்கிளும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயந்துக்காத அப்படின்னு சொல்லவே மாயா அப்படியே கிட்ட வந்து 4 உத விட்டுட்டு வாங்க அங்கிள் போறாங்கிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. பாஸும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு போவாங்க. அப்படியே பல வருடங்கள் கழிஞ்சு ஓடுது. 2021 நடக்குது. எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா பாஸ் மாயாவுக்கு. ஒரு நாள் சண்டே டின்னருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுறாரு. உனக்கு எல்லா ட்ரைனிங்கும் முடிஞ்சு, இதுதான் கடைசி ட்ரைனிங் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன கடைசி ட்ரைனிங், என்ன ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் முடிஞ்சு, இதுக்கு மேல நீ களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய சமயம், கத்துக்கிட்டதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு மேல, இதுதான் உன்னுடைய கடைசி பாடம், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கணும், நம்ம ஃபேமிலி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த பாடம் முடிஞ்சாலும் சண்டே டின்னர் மட்டும் ரெகுலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி பக்கத்தில் இருந்த இந்த பொண்ணுக்கு தான் வாய் பேச தெரியாது இல்லையா, அதனால் வாய் பேச முடியாதனால சைகை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணை போகலான்னு சொல்கிறாரு. உடனே இந்த பாஸோட பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டியும் பின்னாடியே போய் அவளை அடிச்சு கொண்டு கவரில் தூக்கி மடிச்சு போட்டு பார்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ தான் மார்வல் ஸ்டூடியோ தன்னுடைய பிக்சரை போட்டு அப்படியே ஸ்டோரியை ப்ரெசென்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. போன எபிசோட்ல மாயாவோட இடத்த கண்டுபிடிச்சி மாமா வந்து நின்றுட்டு இருப்பார் இல்லையா, இப்பயும் அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மாயாவும் அங்கிளை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அவனோட அடியாளுங்க ஒரு 2-3 பேர் வந்து மாயாவோட கையை கண்ணு கழுத்து எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா மாயாவோட கண்ணெல்லாம் நல்லா விழிச்சு காட்டுறாங்க. உடனே சரி மாயாவோட கண்ணை தான் நோண்ட போறாங்கன்னு பார்த்தா பாஸ் பாக்கெட்ல இருந்து எடுத்து ஏதோ ஒரு லென்ஸ் மாதிரி மாயாவோட கண்ணில் ஃபிக்ஸ் பண்றாரு. இது நாங்க கண்டுபிடிச்ச புது டிவைஸே, நமக்கு நடுவில் வேற யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக அதான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, போன டைம் கொண்டாரு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சு கொடுத்ததா சொல்றாரு. அப்படியே பேச ஏதோ ஒரு 3D மாதிரி அவங்க கண்ணுக்குள்ள தெரியுது. இவர் பேசுறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வேற யாரும் தேவைப்படல. உடனே பாஸும் இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் மாதிரி, வா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன டின்னர்னு கேட்ட உடனே சண்டே டின்னர், நாம எப்பயும் சாப்பிடுவோமே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இன்னைக்கு சண்டே எல்லாம் ஒன்றும் இல்லையே, இன்னைக்கு தேர்ஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அதனால என்னன்னு சொல்லிட்டு டின்னருக்கு போய் சாப்பிட போறாங்க. உடனே மாயாவோட மாமா ஆஃபீஸ்க்கும் நீ இப்படி சுட்டதெல்லாம் எனக்கு கொடுத்த பரிசு மாதிரி தான் நினைக்கிறேன், நீ என்ன சுட்டதை நினச்சி நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மாயாவும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ செத்தா பரவாயில்லன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற, நீ என்னை பார்த்த உடனே நீ ரொம்ப சந்தோஷமாக மனசு அமைதியான மாதிரி உன் ஃபேஸை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஒயின் எடுத்து கையில் கொடுப்பாங்க. உடனே மாயாவும் அந்த ஒயினை கொண்டு போய் பாத்ரூமில் கழுவி ஊற்றி விட்டு வந்துடுவாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஃபிஸ்க் மேனும் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு வச்சிருவாரு. மாயாவும் பாட்டில் இருந்ததெல்லாம் ஊத்திட்டு உள்ள வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கவும், பாஸ் நீ என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், நீ ஏன் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி சுட்ட அப்படின்னு கேட்ட உடனே நம்மளோட பாஸையே வைலன்ஸ் தானே, அப்புறம் எங்க போய் நம்ம பேசி முடிவெடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே நான் கரெக்டாக தான் உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்கவும், அப்படியே மாயாவும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இப்போ வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்ட உடனே நீ என் கூடவே வந்துரு, இங்கெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உனக்கு என்ன,
நீ ஆள்றதுக்கு தனி ஒரு டெரிட்டரி தானே வேணும், நான் தரேன், நீ என் கூடவே வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்படியே ஃபிஸ்க் மேனும் உடனே நான் உனக்காக குக்கி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாட்டில் ஊற்றின மாதிரி இதையும் கொண்டு போய் கரைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ வரதா இருந்தா சொல்லு, நான் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. அடுத்ததான் மாயாவும் ஹென்ரியை பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி நான் டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னது டின்னர் சாப்பிட்டியா, என்ன நீ சொல்ற, அவன் உன்னை கொல்ல வந்தான், நீ அவன் கூட டின்னர் சாப்பிட்டாங்கிற அப்படின்னு சொன்ன உடனே, அவன் என்ன குயின் பின் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் நீ நம்புறியா, அவன் உன்னை குயின் பின் ஆக்குவானா அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு மாயா சொன்ன உடனே, நீ தகுதியானவன் தான், அவனை பத்தி உனக்கு தெரியாது, ஆல்ரெடி என்ன ஏன் இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கிறான்னு தெரியுமா, 45 வருஷமா இங்கேயே இப்படியே இவன்ட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பா செத்த உடனே நானும் இந்த கோட்டையை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். உடனே அவன் கூப்பிட்டு மிரட்டினா, இந்த மாதிரி நீ வெளியே போனீங்கன்னா உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, மாயாவும் போன டைம் டெரிட்டரிக்கு பாம் வைக்கும் போது நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ என் பக்கம் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எங்க போனேன் அப்படின்னு சொன்ன உடனே, சாரி அதுக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னால அந்த சூழ்நிலையில உன் கூட இருக்க முடியல, அது ஏதோ ஒரு வார் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் நான் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. உடனே மாயாவுக்கும் மாயாவோட பாட்டி 2 பேத்துக்கும் தன்னுடைய மூதாதாரர்களோட இலூஷன்லாம் வந்து வந்து போவோம். பக்கத்துல இருந்த ஹென்ரியும் மாயா மாயா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவே ஒண்ணுமே பேசிட்டு இருக்க மாட்டாங்க. 2 பேருமே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருப்பாங்க. மாயா உடனே 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு மாயாவோட பாட்டி வீட்டுக்கு போவாங்க. உடனே ஹென்ரியும் கார்ல இருந்துகிட்டு நீ போய் பேசிதான் ஆகணும், இதுக்கான தீர்வு அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மாயாவும் உள்ள போய் பேசுறாங்க. மாயாவோட பாட்டியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப நாள் பழகுனங்க மாதிரி, என்னாச்சு வா உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசவுமே, மாயாவும் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசாதீங்க, நான் பல வருஷமா உங்களை பார்க்கல பேசல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வருவோம், ஆல்ரெடி ஹென்றி சொன்னான் இந்த மாதிரி ஏதோ என்கிட்ட நீ பேசணும்னு சொன்னியாமே, அது எந்த மாதிரி இலூஷன் வருது உனக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஏதோ ஒரு முன்னோர்கள் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ எக்ஸாக்டா சொல்லு அப்பதான் எனக்கு அதை பத்தி முழுசா தெரியும்னு சொன்ன உடனே, ஏதோ ஒரு வகையான இனத்தவர்கள் வந்து மலையெல்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு பொண்ணு ஜட பின்னிக்கிட்டு ஷூட்லாம் பண்ற மாதிரி கன் எடுத்துக்கிட்டுலாம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே எனக்கு இப்ப நல்லா புரியுது, எனக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு, அது எப்போனா நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தனப்போ டாக்டர்ஸ்லாம் கையை விரிச்சிட்டாங்க, இதுக்கு மேல எங்க கையில ஒன்றும் இல்லை, இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப என்னுடைய மூதாதையர்கள்ட்ட கூட்டு போனாங்க, பக்கத்துல சுத்தி என்னோட சொந்த பந்தம் தங்கச்சி அக்கா எல்லாரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க தான் எனக்கு மருத்துவம் பார்த்தாங்க, அந்த மாதிரி சமயத்துல நீ சொல்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கும் தான் இலூஷன்ஸ்லாம் வந்துச்சு, 2 பேரும் நாங்க ரொம்ப போராடணும், நானும் உன்னுடைய தாயும் பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில ரொம்ப போராடணும், அந்த மாதிரி சமயத்துல தான் உங்க அம்மா பிறந்தாங்க, உங்க அம்மா பிறக்கும் போதே ஹீலிங் பவரோட பிறந்தாங்க, அது கடவுளோட சக்தி மூதாதையர்களோட சக்தி, அந்த மாதிரியான சமயத்துல அவங்க தான் என்ன ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய முன்னோர்கள் வந்து தமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க, நமக்கு விரும்பினாலும் விரும்பலனாலும் அவங்க நம்ம எப்பயுமே நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அவங்க இயல்பாவே நம்மளுக்கு உதவி செய்ய தன் முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி தாய்க்கும் மகளுக்கும் எவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்குது அப்படி நான் பார்த்து வளர்த்தனேன், இந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கிறவங்கள ஒருத்தங்க கூட்டு போய் கல்யாணம் பண்ணி அவங்களோட இறப்புக்கு காரணமாகவும் இருந்தா அவங்கள எப்படி இப்ப சும்மா விடுறது, அவங்க மேல எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா, இந்த மாதிரி சமயத்துல நான் எப்படி உங்களை விட்டு பிரியாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அழுத உடனே, மாயா நீங்க ஒரு செல்ஃபிஷ், உங்களுக்கு உங்களுடைய சுயநலம் தான் பெருசுன்னு உங்களுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க சாய்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் இப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருந்தேன் அதை நீங்க யோசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தட்டிட்டு அப்படியே கோவமா எந்திரிச்சு வெளியே வராங்க. மாயாவோட மாமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லொகேஷன் குறிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேசுறதுக்கு போவாங்க, கண்ணை தூக்கிட்டு அப்படியே என்ட்ரு ஆவாங்க. வா மாயா வா, நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன், நீ ஏன் இப்படி பண்ற, இதை நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், நீயும் நானும் தான் ஃபேமிலி, நம்ம 2 பேர்த்துக்கும் நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஏன் நீ புரிஞ்சிருக்க மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க சின்ன வயசுல எதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களோட சுயநலத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டீங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணீங்க, அது கூட உங்களுடைய சுயநலத்துக்காக தான் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய சுயநலத்துக்காகலாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. உன்னுடைய சுய உணர்வு அறிஞ்சுதானே நீ செஞ்ச, என்னைக்கோது நான் சொல்லி இவங்களை கொல்ல வேண்டாம்னு என்கிட்ட என்னைக்கோ சொல்லியிருக்கியா, இல்லைல்ல, நான் எப்படி எங்க அப்பாவோட ஆசையை நிராசையாக்கணும் அதே மாதிரி உனக்கும் நான் பண்ணிட்டேன், நான் உன்னை நிராசையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அந்த பாக்ஸ்ல ஒரு சுத்தியல் இருக்குது, அந்த சுத்தியல் எடுத்து காட்டி, இதன் மூலமா தான் நான் எங்க அப்பா கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சேன், அவர் எது பண்ணாலும் நானே பெரியாள்னு எங்க அம்மாவை அடிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும், இதை வச்சு அவருக்கு நான் விடுதலை கொடுத்தேன், இதே சுத்தியலை பயன்படுத்தி எனக்கும் விடுதலை கொடு அப்படின்னு மாயாவோட கையில கொடுக்குறாரு. அப்ப 12 வயசுல எனக்கு நடந்தது தான் உனக்கும் நடந்திருக்கு
இருக்கு அப்படின்னு சொன்னது. அப்போ உங்க அப்பாவை கொன்னது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஷாக் ஆகி கேள்வி கேட்குறாங்க. இந்த இதே சுத்தியலை வச்சு எனக்கும் நீ விடுதலை கொடு அப்படின்னு சொல்லி மாயாவோட கையில அந்த ஹேமரை கொடுப்பாரு வில்லன். அந்த ஹேமரை மாயாவும் கையில வாங்கிட்டு அடிக்க போற மாதிரி போயிட்டு அப்படியே அந்த ஹேமரை கீழே போட்டுருவாங்க. உடனே அந்த வில்லனும் சரி ஓகே நாளைக்கு என்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாவை ஸ்பை பண்றதுக்காக ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அவங்ககிட்ட இருந்து போன் வரும். மாயாவை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம், எங்க போனாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. உடனே பாசம் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் முட்டிக்குவாரு ஒரு செவுத்து மாதிரி இடத்துல. இந்த எபிசோட இதோட கட் பண்றாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது அடுத்த எபிசோட தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்டே கனெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.